குறிப்பாக டிடிவி தினகரன் அவரே தன்னுடைய உரையில் நாங்கள் எதிரும் புதிருமாக இருந்தோம், ஆனால் அதே சமயத்தில் திமுகவை வீழ்த்த வேண்டும். காமன் எனிமி யார் என்றால் திமுக. ஆகவே நாங்கள் ஒன்றிணைந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக்குவதற்காக நாங்கள் ஒன்றிணைந்துள்ளோம் அப்படின்ற இந்த ஒரு நரேட்டிவை நாங்கள் இன்னைக்கு செட் பண்ணியிருக்கோம். இது ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது யார் முதலாக ஒரு கூட்டணியை அமைச்சு அதை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது. எதிர்கட்சியில பாத்தீங்கன்னா, எதிரணியில பாத்தீங்கன்னா இன்னைக்கு திமுகவோட யார் யார் கூட்டணியில இருக்காங்க அப்படின்றதே தெரியாத ஒரு சூழ்நிலை. அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு திமுக நடத்தக்கூடிய இந்த ஆட்சியை, இந்த அவல ஆட்சியை, இந்த ஊழல் ஆட்சியை அது தோல்வி உரித்து காட்டியுள்ளார். அதுல முக்கியமா சொல்றது சிஎம்சி கவர்மெண்ட். சி ஃபார் கரப்ஷன், எம் ஃபார் மாஃபியா, எகைன் சி ஃபார் கிரைம். அதாவது ஊழல், குடும்ப அரசியல் மற்றும் கிரைம். அதாவது இது குற்றம் சார்ந்த அரசியல். இன்னைக்கு அது ஒவ்வொன்றுத்துக்கும் உதாரணங்களை நம்ம பார்த்தோம் என்றால், ஊழல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் கோடி ரூபாய்க்குரிய ஊழல்களை நம்மளால் பட்டியல் போட முடியும். அது எந்தெந்த ஊழல் அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, மணல் கொள்ளை 4750 கோடி ரூபாய்க்குரிய ஊழல், நகராட்சி பொறியாளர் நியமனம் அதுல பாத்தீங்கன்னா ஒரு 858 கோடி ரூபாய்க்கான ஊழல், அவர்கள் ஒப்பந்த ஊழியர்கள் நியமிக்கிறது அதுல பாத்தீங்கன்னா ஒரு 2000 கோடி. அதே மாதிரி டாஸ்மாக் ஊழல் 1,82,000 கோடி. டாஸ்மாக்ல அடுத்த இன்னொரு ஒரு துணை ஊழல் அது ஒரு 5000 கோடி. கனிம ஊழல் அது ஒரு 2500 கோடி. அப்படின்னு ஊழல்களுடைய பட்டியலை நம்ம போடுறதுக்கு இந்த திமுக ஆட்சி அதுக்குரிய வழிகோலை ஏற்படுத்தி உள்ளது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, மாணவர்கள், இளைஞர்கள் இன்னைக்கு போதைப் பொருள்களின் அடிமையாக இருக்கிறார்கள். அதுவும் கல்லூரிகளில், பல்கலைக்கழகங்களில் மிக மோசமான ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். அப்படியாப்பட்ட ஒரு ஆட்சியை இந்த திமுக ஆட்சி நடத்தி வருகிறது. பெண்களுக்குள்ள பாதுகாப்பு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். இன்னைக்கு பெண்கள் இரவுக்கு வெளியில போக முடியுமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. பெண்கள் மட்டுமல்ல, அனைத்து சமுதாயத்தின் அனைத்து மக்களுக்குமே பாதுகாப்பற்ற ஒரு நிலைமையை இந்த திமுக ஆட்சி கடந்த 4.5 வருடங்களாக நடத்தி வருகிறது. இது இன்னைக்கு பிரதமர் அவர்கள் பட்டியலிட்டு காட்டியுள்ளார். இதன் காரணமாக இன்னைக்கு இந்த 12 கட்சிகள் ஒன்றிணைந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ், ஒரு கிரெடிபிள் ஆல்டர்னேட்டிவ்,